அமித் உள்ள இறங்கி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. இததான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்ப தர்பீஸ் வந்து பேசுங்க. அமித் வந்து நான் நடிப்பு அரக்கன். நீ என்ன பெரிய அவ்வளவு பெரிய நான் இதுல வந்து 30% கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அமித்ட்ட பேசி பாருங்க அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு தோணுது. அவர் எல்லாத்தையும் விட்டு கிளிகிளியும் கிழிச்சிட்டு இருக்காரு. இன்னும் திவ்யா கணேசன் வந்து என்ன பொழக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஆல்ரெடி பிரஜனா இருக்கட்டும், சாண்ட்ராவா இருக்கட்டும் கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ள. அதே மாதிரி இப்ப அமித்தும் விட்டு பிரிபிரின்னு பிரிக்கிறாரு. நான் செயல்ல காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் உள்ள போயிருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இவங்க 4 பேரையும் வந்து கண்டிப்பா நம்புற மாதிரி தான் தெரியுது. அப்படியே ஒத்து ஊதிட்டு போகாம இவங்க அடிச்சு ஆடினாங்க அப்படின்னா இந்த சீசன் வந்து வயல்ட் கார்டுக்கு அப்புறமேட்டு சூப்பரா போகுன்றதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அது லைக் பண்ணிட்டு பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தா அவங்களோட என்ட்ரி இருந்துச்சு. செகண்ட் ப்ரோமோ வந்து கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ள நீங்க அப்படி என்ன புடுங்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்க வந்து 2 பேருமே கேட்டுட்டு இருந்தாங்க. சாண்ட்ராவா இருக்கட்டும், பிரஜனா இருக்கட்டும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அமித் வந்து பிளாஸ்மா முன்னாடி வச்சு பிரிக்கிறாப்ல. இப்ப அடுத்து திவ்யா கணேசன் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்ப அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, கனியோட முகத்திரை கிழிக்கிறார். நம்மளுக்கு கனிய பத்தி எப்படி குக் வித் கோமாளி நம்ம கனிய எப்படி பார்த்திருந்தோம் அப்படின்னா, காரக்குழம்பு கனி, ஒரு லைட் ஹார்ட்டடு இவங்க வந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே சூப்பராவே இருக்கும். என்ன மாதிரி கேம் விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சோம். ஆனா சூனியக்கார கனியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. லிட்டரலி கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. சாப்பாட்டுல உப்ப கலந்தா கூட பரவாயில்ல. திரும்பி அவங்க அத தண்ணீல ஊத்தி தின்றுவாங்க அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா, அதுல வந்து மசிச்சு நெறைய வேலைகள் பார்த்தாங்க. அதுதான் நேத்து வந்து பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து நெறைய விஷயங்கள எக்ஸ்போஸ் பண்ணாரு. நீங்க வந்து மத்தவங்களுக்கெல்லாம் ஒரு மாரி பாக்குறீங்க. ஏன் எஃப்ஜே சட்டை இல்லாம தெரியலையா? அது மட்டும் ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அவங்களுக்கு சொம்பு தூக்குறவங்களுக்கெல்லாம் ஒரு மாரியும், மத்தவங்களுக்கெல்லாம் ஒரு மாரியும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இது அமித்தும் அதே தான் கேள்வி கேட்கிறாரு. அதாவது இந்த பொலிட்டீஷியன்லாம் இருக்காங்க, அரசியல்வாதி எல்லாம் அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்பி இருப்பாங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாரி வந்து கனிய சொல்றாங்க. கனியும் அதே மாரி தான். செல்ஃபிஷா இருந்துட்டு அவங்களுக்கு கூட வந்து ஒரு கூட்டத்த வந்து சேர்த்து வச்சுக்கிறது, சொம்பாட்டம் சேர்த்து வச்சுக்கிறது. மத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எதுவுமே பண்றதில்ல. சும்மா ஜால்ரா தட்டிக்கிட்டு ஓடிர்றது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கானா வினோத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கும் தர்பீஸ்க்கும் சரியான ஃபைட் போகும். ஆனா, இதுல வந்து ஒரு சில இடங்கள்ல அவர் விலகி தான் போவாரு. இவர் நெறைய வேர்ட்ஸ விடுவாரு. அவரு தர்பீஸ் பார்த்தீங்கன்னா, தரம் தாழ்ந்த வேர்ட்ஸ். "நீ எல்லாம் ஒரு ஆளா? நீ எல்லாம் கேவலமா?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வார்த்தைகள விட்டுருப்பாரு. அதுதான் அமித்துமே சொல்றாரு. உங்கள வந்து ரொம்ப தரக்குறைவா அவரு பேசுறாரு. நீங்க நேருக்கு நேரா போயிட்டு ஃபைட் பண்றத விட்டுட்டு பின்னாடி போய் கூட பாட்டு பாடிட்டு இருக்கியே! என்னப்பா இது? அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, வினயா வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. ஒரு ஃபைட் பண்ணணும். நீங்க ஏன் பின்னாடி போய் அழுவுறீங்க? அப்படின்ற மாரி அவங்களையுமே கேட்கிறாரு. அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் எல்லாரையும் ரிவீட் அடிப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். தர்பீஸ விட்டு பிரிக்கிறார். என்ன பிரிக்கிறாரு அப்படின்னா, அதாவது மத்தவங்களோட வந்து நீங்க விமர்சனம் பண்றீங்க, இது பண்றீங்க. உங்களோட ஐடென்டிஃபை வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க. உங்களோட திறமைய காட்டுங்க. ஏதாச்சும் ஒண்ணு கருமத்த பண்ணு. அடுத்தவனோட எதுக்கு நீ கொச்சப்படுத்துற? நீ யார்றா முதல்ல? அடுத்தவன கொச்சப்படுத்துறதுக்கு நீ யாரு? அப்படின்னு சொல்லிட்டு நேத்து விஜய் சேதுபதி அதான் கேட்டிருந்தாரு. அமித் அவர்களும் பாத்தீங்கன்னா அதான் கேட்கிறார். ஆமாங்க, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு இருக்காப்ல. நம்மளும் இப்ப டே ஒன்லயே நம்ம சொல்லியிருந்தோம். தர்பீஸ்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. வெளியில என்ன கிறுக்குத்தனம் பண்ணாரோ அததான் உள்ள பண்ணிட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா மனுஷன் திருந்தவே இல்ல. எல்லாத்தையும் கேவலமா பேசுறது. நான் தான் பெரிய ஆளு. நான் வந்து உலகநாயகனோட பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு மத்த எல்லாத்தையும் வந்து டம்மி பண்ணிட்டு இருக்காப்ல. 2 வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு இது பண்ணவும் நம்ம டைட்டில் அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மெதப்புல வந்து திரிஞ்சிட்டு இருக்காப்ல. என்னைய பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு உள்ள வராங்க. இவங்க 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தர்பீஸ பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வராங்க. யார் யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னும், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஒர்க் பண்ணியிருந்தால் சொல்றேன். ஹோம் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இப்ப உள்ள வந்து இதுவரைக்கும் இவங்கலாம் எப்படி ஆடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நல்ல டைம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. விட்டு பொளக்க போறாங்க அப்படின்னு தான் நெனைக்கிறேன். அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க? அடுத்து திவ்யா கணேசன் ப்ரோமோக்காண்டி தான் நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் 4 பேர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களோட கருத்துக்கள வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.